கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். கூட்டத்தால் திணறிய மெரினா கடற்கரை, அடுத்தடுத்து பலியான 5 உயிர்கள், சோகத்தில் முடிந்த விமான சாகசம். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த சாகச நிகழ்ச்சி மதியம் 1 மணி வரை 2 மணி நேரங்கள் நடைபெற்றது. இந்த சாகச கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் பல்வேறு வகையான 72 விமானங்கள் பங்கேற்றன. இந்த விமானங்கள் தாம்பரம், அரக்கோணம், தஞ்சாவூர், கோவை மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களில் உள்ள விமானப்படை தளங்களில் இருந்து இயக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிக்கோய் Su-30, Mi-17VH ஹெலிகாப்டர்கள், ரஃபேல் போர் விமானம், தேஜஸ், ஜாகுவார் உள்ளிட்ட விமானங்களும் பங்கேற்றன. மேலும் முதலாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஹவார்ட் விமானம், டகோடா உள்ளிட்ட பல ரக விமானங்கள் கண்களுக்கு விருந்து படைத்தன. முதல் நிகழ்வாக ஆக்ரா விமான பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த ஆகாஷ் கங்கா அணியைச் சேர்ந்த பாராசூட் வீரர்கள் 8000 அடி உயரத்தில் இருந்து பாராசூட் மூலம் குதித்தனர். அதற்கடுத்ததாக Mi-70 ரக ஹெலிகாப்டரில் இருந்து 28 கமாண்டோ வீரர்கள் குதித்து அங்கு ஒரு கட்டிடத்தில் எதிரிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பிணை கைதிகளை மீட்கும் சாகசத்தை நிகழ்த்தினர். இந்த முயற்சிகளின் மூலம் என்ன சாதனை படைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சுமார் 15 லட்சம் மக்கள் இந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்க வருவார்கள் என கூறப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் விமான சாகச நிகழ்ச்சிகளை காண லட்சக்கணக்கான மக்கள் தங்களது குடும்பத்தினருடன் மெரினா கடற்கரைக்கு வந்தனர். ஒரு விமான சாகச நிகழ்ச்சியை அதிகமானோர் நேரில் கண்டது இதுதான் என்றும் இந்த சாதனை லிம்கா புத்தகத்தில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிக்க சென்னை மெரினா கடற்கரை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் மின்சார மெட்ரோ ரயில்களில் கட்டுக்கடுங்காத கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னையின் பல்வேறு சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் வந்ததால் அந்த இடமே மனித தலைகளாக காட்சியளித்தது. கடும் வெப்பம் உள்ளிட்டவற்றால் சாகச நிகழ்ச்சிக்கு வந்த 90க்கும் மேற்பட்ட நபர்கள் ஓமந்தூரார் மருத்துவமனையிலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பலரும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடும் வெயிலில் ஏற்பட்ட தள்ளுமுழு காரணமாக நிகழ்ச்சியை காண வந்த 5க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதனையடுத்து அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் பெருங்கலுத்தூரைச் சேர்ந்த சீனிவாசன், திருவொற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயன், கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் பாபு, மரக்காணத்தைச் சேர்ந்த மணி மற்றும் தினேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. கூட்ட நெரிசலில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதே நேரம் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் இந்திய விமானப்படையின் வான்வழி சாகச நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட தமிழக அரசு சார்பில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் மாநில அரசின் சார்பாக 2 சுகாதார குழுக்கள், போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டது. இது மட்டுமின்றி இந்திய ராணுவத்தின் சார்பாகவும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இது தவிர அவசர மருத்துவ உதவிக்காக 40 ஆம்புலன்ஸ்களும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. போதுமான அளவு பாராமெடிக்கல் குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்தன. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 100 படுக்கைகளும் 65 மருத்துவர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக விளக்கம் அளித்துள்ளார். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.